நம்மளுடைய வாஸ்து ஸ்ரீ சக்ரா ஸ்ரீ நந்தா துரைசாமி ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம். தம்பம்பட்டியிலிருந்து வந்திருக்காரு. ரொம்ப வெகு தூர தொலைவிலிருந்து வந்திருக்காங்க. ஐயா அவர்களுக்கு மறுபடியும் நாங்கள் எங்கள் குழு சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க ஐயா, நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்க. அனைவருக்கும் இனிய நாள் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாமல்ல இறைவனையும் பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் வணங்கி இந்த திருப்பூர் சகோதரிகளினுடைய 12வது மாத கூட்டம் சீரும் சிறப்புமாக அமைவதற்கு எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து, தங்களிடையே அவங்க கேட்டுக்கொண்டது ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் இணைச்சி எங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் இணைச்சி உங்களிடையே ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ ஜோதிடம் விதி, வாஸ்து மதி, ஜோதிடத்தினுடைய உட்பிரிவுகள் தான் வாஸ்து, எண்கணிதம், ராசிக்கல். இது எல்லாமே ஜோதிடத்தினுடைய உட்பிரிவுகள் தான். அப்போ ஜோதிடங்கிறது தான் விதி. அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்பது தான் வாஸ்து, மற்ற உட்பிரிவுகள் எல்லாமே. அப்போ எல்லாருமே மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி வழி கொடுத்தால் மட்டுமே மதியை பயன்படுத்தி வெல்லலாம். ஒருத்தன் இறைவன்கிட்ட கேட்குறான், இறைவா நீங்கள் எனக்கு விதியை விதிச்சிட்டிங்க, இப்படி தான் நடக்குன்னு சொல்லிட்டீங்க, நான் எதுக்கு மற்ற முயற்சிகள்லாம் மேற்கொள்ளணும்? நான் பாட்டு செவனேன்னு இருந்தாவே போதும்ல, நான் எதுக்கு முயற்சியெல்லாம் மேற்கொள்ளணும்னு கேட்குறான். அதற்கு இறைவன் சொல்கிறாரு, உன்னுடைய விதி எழுதப்பட்டதில் ஒரு சில பக்கங்களில் முயற்சிக்கு ஏற்றவாறு பலன்கள் கிடைக்கும்னு எழுதியிருக்கிறேன். என்ன சொன்னார்? உன்னுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எல்லா இடத்துலையுமே விதியை நிரந்தரமாக ஃபிக்ஸ் பண்ணலை, அங்கங்கே நீ மாற்றம் செய்து கொள்ளலாம், உன்னுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்மளுடைய விதியை மாற்றுவதற்கான வழி, நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் நல்லதாக இருக்கும் பொழுதெல்லாம் நம்மளுடைய விதியை நம்மளால் மதியை பயன்படுத்தி மாற்றிக்கொள்ள முடியும். திசா புத்திகள் சரியில்லாதப்ப நம்மளால் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. அது ஒரு சில கர்மாவின் படியே போயிட்டுருக்கோம். அதை ஒரு சில கருணை, அன்பு உள்ளங்கொண்டு ஒரு சில உதவிகள் செய்வதன் மூலம், இறை வழிபாட்டின் மூலமே அதை குறைச்சிக்கலாம். நமக்கு வரக்கூடியதை பலன தீமைகளை குறைச்சி நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அப்போ அந்த மாதிரி பண்ணும் பொழுது, இப்போ நம்ம ஜோதிடம் விதின்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம வாழக்கூடிய வீடு, நாம் வசிக்கக்கூடிய இடங்கள் சரியாக அமைந்தால், நாம் இருக்கும் இடம் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய இடம் கரெக்டாக அமைஞ்சால் நம்ம எல்லாமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போயிட்டே இருப்போம். இருக்கக்கூடிய இடம் சரியில்லைன்னா நம்ம போராட்டம், வாழ்க்கை போராட்டம். ஏன் நிறைய பேர் வாழ்க்கையில் போராட்டமான நிலையில் சூழ்ந்து கொண்டு தடுமாறிக்கொண்டு வாழ்க்கையை போராட்டமாகவே கருதுகிறாங்கன்னு பார்த்தாக்கா, அவங்க வசிக்கக்கூடிய இடத்தினுடைய அமைப்பு தவறுதலாக அமைந்து விட்டால் அங்கே அந்த தவறு ஏற்படுகிறது. அப்போ இந்த வீட்டுக்கும் உயிர் உண்டு. நீங்கள் ஒரு வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டீங்கன்னா, எல்லா கிரகத்தையும் கொண்டுட்டு வந்த அந்த வீட்டை உட்கார வச்சு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம். அப்போ பண்ணிட்டா அந்த வீடு உயிருள்ள வீடாக மாறிடுது. அப்போ அங்கே பஞ்சபூத சக்திகள் சமநிலையில் இருக்கணும். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில். அப்போ அண்டத்தில் பஞ்சபூத சக்திகள் தான் இயக்கி கொண்டு இருக்கிறது அண்டத்தையே. அப்போ அந்த பஞ்சபூத சக்திகள் தான் நம்ம வசிக்கக்கூடிய நம்மளுடைய உடல்லையும் அதான் இருக்குது, நம்ம வசிக்கக்கூடிய வீட்லேயும் அதுதான் இருக்கும். இந்த பஞ்சபூத சக்தி சமநிலையற்று ஆகும் பொழுது பிரச்சனைகள் தோன்றுகிறது. அப்போ இந்த பஞ்சபூத சக்தி சமநிலையில் இருக்கும் வண்ணம் நாம் வீட்டை அமைத்து கொண்டால் அங்கே எந்த சிரமமும் இருக்காது. அப்போ யாருக்கு எப்படியெல்லாம் வீடு அமையணுங்கிறது விதி. அவங்க ஜனனகால ஜாதகத்தின் அமைப்பு படியே ஒருத்தருக்கு வாசல் அமையும். கிழக்கு வாசல், தெற்கு வாசல், மேற்கு வாசல், வடக்கு வாசலுங்கிறது அமையும். அப்போ அவங்களுடைய ஜனன லக்னத்திற்கு 4ஆம் இடமே வீடு வாசல். அப்போ 4ஆம் இடம் தான் வீடு வாசல். அப்போ இந்த 4ஆம் இடத்தை, 4ஆம் இடம் எந்த திசையோ அந்த திசை வாசல் அமையும். அப்போ நமக்கு மேசத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா
மேஷம் கிழக்கு, ரிஷபம் தெற்கு, மிதுனம் மேற்கு, கடகம் வடக்கு. அப்புறம் அப்படியே சிம்மம் அடுத்த 4 கொண்டுட்டு வந்துடணும். அப்போ அந்த 4ஆம் இடத்துல எந்த கிரகமுமே இல்லைன்னா, இப்போ நமக்கு உதாரணத்துக்கு சிம்மம் 4ஆம் வீடாக வருதுன்னாக்கா அது கிழக்கு வாசல். சரி, அந்த 4ஆம் வீட்டில் எந்த கிரகமே இல்லைன்னா அது அந்த ராசிக்குரிய திசையாக மாறிடும். ஆனால் 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்துக்குரிய வாசல் தான் நமக்கு அமையும். உதாரணத்துக்கு சூரியன் இருந்தால் கிழக்கு வாசல் தான், சந்திரன் இருந்தால் உங்களுக்கு வடமேற்குன்னு வரும், அது வந்து வடக்கும் வரும் மேற்கும் வரும். அப்போ அந்த வாசலில் ஒரு சில இடத்துல மாறி வரும். அடுத்தது செவ்வாய் இருந்தால் தெற்கு வாசல் தான் கட்டாயம், அவங்களுக்கு 4ல் செவ்வாய் பலமாக இருந்தால் தெற்கு வாசல் தான். அடுத்தது புதன் இருந்தால் அவங்களுக்கு வடக்கு வாசலும் வரும் கிழக்கு வாசலும் வரும், ஏன்னா அது வடகிழக்கு சம்மந்தப்பட்ட கிரகம். அப்போ வடக்கும் வரும் கிழக்கும் வரும். அதுக்கப்புறம் புதனுக்கு அடுத்தது குரு வடக்கு வாசல். இது குருவும் வடக்கும் வரும் கிழக்கும் வரும். அப்போ 2 அமைப்பும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த இடத்தோட அமைப்புக்கு ஏற்ற வகையில். சுக்கிரன் இது கிழக்கும் வரும் தெற்கும் வரும், ஆனால் கிழக்கு தான் அதிகமாக உட்காரும். அப்போ கிழக்கு வாசல் சுக்கிரனுக்கு அமையும். அடுத்தது சனி கிரகம், இவங்களுக்கு மேற்கு வாசல் அமையும். ராகு தெற்கு தான் அமையும், கேது மேற்கு அமையும். அப்போ ராகுக்கு தெற்கும் அமையும் மேற்கும் அமையும், கேதுவுக்கு மேற்கும் அமையும் வடக்கும் அமையும். அப்போ அந்த இடத்தோட அமைப்புக்கு தகுந்த வாசல் தான் அவங்களுக்கு அமையும். அப்போ சரி, ஆமாம். இப்போ அந்த 4ஆம் வீட்லேயே இப்போ ஒரு கிரகம் இருந்தால் அந்த திசையை சொல்லிடுறோம். 2 கிரகம் 3 கிரகம் 4 கிரகம் இருந்ததுன்னா நம்ம எந்த வாசலை எடுத்துக்கிறதுனா, அந்த 4 கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த 4 கிரகங்களில் எது பலம் பெற்ற கிரகமோ அந்த கிரகத்துக்குரிய வாசல் அமைஞ்சிரும். அப்போ பலம் பெற்ற கிரகத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அந்த கிரகங்களோடு ராகு கேது சேர்ந்துட்டா ராகு கேது தான் பலம் பெற்ற கிரகம். அது எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி, அதில் ராகு கேது சேர்ந்துட்டா ராகு கேது தான் பலம் பெற்ற கிரகம். ராகு கேது சேராமல் 4 கிரகம் இருக்குது அப்படின்னா அதில் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா, எது அதிக பாகையில் செல்கின்றதோ அந்த கிரகம் தான் பலம் பெற்ற கிரகம். அதிக பாகையில் எந்த கிரகம் செல்கின்றதோ அந்த கிரகம் தான் பலம் பெற்ற கிரகம். அப்போ அவங்களுக்கு சொந்த வீடு அமையுமா வாடகை வீடா? எல்லாருமே நம்மளுடைய கனவு என்ன? ஒரு கனவு இல்லம் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய கனவு இல்லம் இப்படி இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், ஒரு கார் பார்க்கிங்கோடு இருக்கணும், 4 பெட்ரூம் இருக்கணும், அட்டாச்சு பாத்ரூம் இருக்கணும், பிரம்மாண்டமான ஒரு சமையல் அறை இருக்கணும் அப்படின்லாம் நம்ம கற்பனை இருக்கும். அப்போ இந்த கற்பனையில் இருக்கக்கூடிய வீடு நமக்கு சொந்த வீடாக அமையுமா வாடகை வீடாக அமையுமா? எத்தனையோ பேர் லட்சமாக கோடியாக வச்சுக்கிட்டு சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அமைப்பு வாடகை வீட்டில் தான் இருக்கணுங்கிற அமைப்பு. ஆனால் பணமே இருக்காது, ஆனால் அவங்க சொந்த வீட்டில் வசிப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்தில் எப்படியோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு பணம் வந்துடும், அவங்க சொந்தமாக வீட்டை கட்டி சொந்த வீட்டில் இருப்பாங்க. அப்போ இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வீடு லக்னத்திற்கு பாதகாதிபதியோடைய வீடாக வந்தாலும், 4ஆம் வீட்டில் பாதகாதிபதி அமர்ந்திருந்தாலும், 4ஆம் வீட்டை பாதகாதிபதி பார்த்தாலும் அவங்களுக்கு வாடகை வீடு தான், அவங்களுக்கு சொந்த வீடு அமையாது. 4ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் வாடகை வீடு தான். அப்போ இவங்களுக்கெல்லாம் வாடகை வீடு தானா அப்படின்னா, அவங்களுக்கு சுபகிரகங்கள் பார்த்தால் நிச்சயமாக அவங்க மாற்று அமைப்பு, அவங்களுடைய திசா புத்தி நல்லா இருந்ததுன்னா அவங்க மாறி சொந்த வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. அப்போ நம்ம ஒரு கிரகத்தை வச்சே ஃபைனல் பண்ணிடக்கூடாது, உங்களுக்கு வாடகை வீடு தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்போ அதை சுபகிரகங்கள் பார்க்குதான்னு பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி பார்த்துட்டா அவங்க சொந்த வீட்டுக்கு வரலாம். அப்போ 4ஆம் இடம் பலமாக இருந்து, 4ஆம் வீட்டு அதிபதி பலமாக இருந்து 4ஆம் வீட்டை சுபகிரகங்கள் பார்த்ததுன்னா அவங்க நிச்சயமாக நல்ல வீடு சொந்த வீடு அமையும். அப்போ இதில் சூரியன் அப்படின்னா அவங்களுக்கு அரசு பங்களா வரும். இப்போ அவங்க ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்து அவங்க அரசு பங்களா இதெல்லாம் ஒதுக்குறாங்க, அந்த மாதிரி வீடுகள் அவங்களுக்கு கிடைக்கும். சந்திரன் இருந்ததுன்னா ஒரு நல்ல வீடு, நல்ல ஒரு அமைதியான அன்பு நிறைந்த ஒரு நல்ல வீடு அமையும். செவ்வாய் இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல கான்கிரீட் பில்டிங், அதில் மேலே ஓட்டு வீடு, மேலே ஓடு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு அதிகபட்சம் ஓட்டு வீடு அமையும். அப்படி இல்லைன்னா அவங்க கான்கிரீட் கட்டடமாக கட்டும் பொழுது அதில் அந்த ஓடு டிசைன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வீடு நல்ல பெரிய வீடாக அமையும்.
செவ்வாய். புதன், புதனுக்கும் அவங்களுக்கு நல்ல அருமையான வீடு அமையும். சுக்கிரன், மிகப்பெரிய பிரம்மாண்ட பங்களா, சொகுசு பங்களான்னு சொல்கிறோம்லே, ஏசியோட டோட்டல் பில்டிங் வந்து டெக்கரேஷன். கட்டடம் கட்டுறதுக்கு 50 லட்சம் ஆகுதுன்னா டெக்கரேஷன் செலவு 50 லட்சம் பண்ணுவாங்க சுக்கிரன் சம்மந்தப்பட்ட 4ஆம் வீட்டுக்கு. அடுத்தது அவங்களுக்கு குரு. குருன்னா அது ஒரு குருகுலம் மாதிரி, கல்வி நிறுவனங்கள் குருகுலம் நிறுவனம் பக்கத்தில் இவங்களுக்கு வீடு அமையும். அப்போ அது வந்து ஒரு குருகுல அமைப்பில் அந்த வீடு அமையும். அடுத்தது சனி கிரகம் அமைஞ்சதுன்னா அவங்க பழைய வீட்டை விலைக்கு வாங்குவாங்க. ஏற்கனவே கட்டி முடித்து பயன்படுத்தின வீடுகளை இவங்க வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி வரும். அப்போ சனி கிரகம் இருந்தால் கட்டின வீட்டை வாங்கி இவங்க பயன்படுத்திக்குவாங்க. ராகு இருக்குது அப்படின்னா, ராகுவும் வந்து பிரம்மாண்டமான வீடு பெரிய அளவில் வரும். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபால்ட்டு நின்று போயிடும். யாருக்கெல்லாம் 4ஆம் இடத்துல ராகு உக்காருதோ அவங்களுடைய வீட்டில் தென்மேற்கில் ஒரு போர்வெல் இருக்கும். நிச்சயமாக அந்த விவசாய நிலமாக இருந்தால் தென்மேற்கில் ஒரு கிணறு இருக்கும். இல்லை தென்மேற்கில் போர்வெல்லே இல்லை அப்படின்னா அந்த தென்மேற்கு கட்டாயி போயிருக்கும், ஒரு எல் ஷேப்பில் கட்டாயி இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் 4ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடியவங்க கவனமாக வீட்டை அமைச்சிக்கணும். இல்லைன்னா இவங்களுக்கு அமையக்கூடிய இடமே தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்ட இடமாவே வந்து உக்காந்துரும். அப்போ இவங்க கவனமாக அமைக்கணும். 4ஆம் இடத்துல சனி ராகு கேது அமர்ந்துடுச்சுன்னா அவங்க வீட்டை கொஞ்சம் கவனமாக அமைக்கணும். இல்லைன்னாக்கா அவங்க என்ன பண்ணிடும், தவறுதலாகவே போய் அந்த வீடு மாட்டிக்கும். அப்போ 4ல் ராகு இருந்ததுன்னா தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்ட வீடாக அமையும். கேது இருந்ததுன்னா அவங்களுக்கு வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்ட வீடாக அமையும். சனி கிரகம் இருந்ததுன்னா மேற்கு பகுதி பாதிக்கப்பட்ட வீடாக அமையும். அப்போ இதில் நம்ம கவனம் செலுத்தணும். அப்போ ஒவ்வொரு கிரகத்தோடும் இந்த ராகு கேது எங்கெல்லாம் இணையுதோ, ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேது எந்த கிரகத்தோடலாம் இணைஞ்சிருக்கோ அந்த பகுதி அவங்க வீட்டில் ஃபால்ட் இருக்கும் நிச்சயமாக. அதை அவங்க சரி பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில் எல்லா வளமும் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா விதி பிரகாரம் அவங்க இந்த இடம் பாதிக்கப்பட்டதுன்னா இன்ன பலனை அவங்க அனுபவிக்கணுங்கிறது விதி. அப்போ அந்த விதியை அவங்களுக்கு திசாபுத்திகள் நல்லதாக வரும் பொழுது அதை மாற்றி அமைத்து கொள்வதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். இப்போ நான் வந்து ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் மிங்கிள் பண்ண போகிறேன். இப்போ இந்த நவகிரகங்களோடு ராகு கேது எங்கெங்கே இணைஞ்சதுன்னா வீட்டில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோம், அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும், அதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனோட ராகுவோ கேதுவோ இணைஞ்சிருச்சுன்னா, சூரியனுங்கிறது என்னது, கிழக்கு பகுதி. கிழக்கில் வந்து நம்ம வந்து இந்திரனுக்கு உரிய பகுதின்னு சொல்லுவோம், சூரியனுக்கு உரிய பகுதின்னு சொல்லுவோம். அப்போ சூரியன் தான் உயிர் கிரகம். அறிவு, ஆற்றல், உயிர், குடும்ப தலைவன், இது எல்லாம் கிழக்கு பகுதி தான். அப்போ இந்த கிழக்கு பகுதி நல்லா இருந்ததுன்னா அந்த குடும்ப தலைவன் நல்ல உத்தியோகத்தில் இருப்பான், நல்ல வருமானம் இருக்கும், நல்ல அறிவு, ஆற்றல், செல்வம், செல்வாக்கோடு வாழ்வான். ஆனால் இந்த கிழக்கு பகுதி பாதிச்சதுன்னா இதில் எல்லாத்துலேயுமே தடைகள் உண்டு. அப்போ சூரியன்கிறது கிழக்கு, அதோட ராகுவோ கேதுவோ சேர்ந்துட்டா இந்த கிழக்கு பகுதி பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம். கிழக்கு பகுதி பாதிச்சிருச்சு. அப்போ குடும்ப தலைவனுடைய வளர்ச்சி பாதிக்கும். அப்போ குடும்ப தலைவனை அந்த வீட்டில் இருக்க விடாமல் வெளியே தள்ளும். அல்லது வெளியூர் போய் வெளிநாடு போய் சம்பாரிச்சிட்டு வர்றதுக்காக போயிடுவார். அங்கே குடும்பத்தில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ள பார்க்கும். அப்போ நம்ம கவனமாக அதை அமைச்சிக்கணும். அப்போ கிழக்கு பகுதி பாதிச்சிருச்சுன்னா குடும்ப தலைவன் வெளியே தள்ளக்கூடிய, வெளியேறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அப்போ அந்த வீடு எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு அதிகமாக காலி இடம் விட்டுடுவாங்க. கட்டடத்தெல்லாம் கரெக்டாக தான் கட்டியிருப்பாங்க. நீள அகலம், மனையடி பிரகாரம் நீள அகலம், குழிக்கணக்கு எல்லாமே சரியாக வச்சுருப்பாங்க. வீடு கரெக்டாக கட்டியிருந்தாலும் கிழக்க காலி இடமே இல்லாமல் அத்துக்கே வீட்டை கட்டி மேற்க காலி இடம் விட்டுடுவாங்க. அப்போ மேற்க காலி இடம் விட்டுட்டா என்ன ஆகிடும், குடும்ப தலைவனுடைய தொழில் பாதிக்கும். மேற்கு பகுதி தான் தொழிலுக்குரிய பகுதி. அப்போ மேற்கு அதிக காலி இடம் விட்டு கிழக்க ஏற்றி வீட்டை கட்டிட்டா என்ன ஆகிடும், குடும்ப தலைவனுடைய தொழில் பாதிச்சிரும். அப்போ இந்த குடும்ப தலைவனுடைய வளர்ச்சி, தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஒரு குடும்ப தலைவன் தான் அந்த குடும்பத்தை அழைத்து செல்லக்கூடிய வழிகாட்டி. அப்போ அந்த குடும்ப தலைவனுடைய வழிகாட்டியே நமக்கு இல்லைன்னா என்ன ஆகிடும், அந்த குடும்பம் கண்கட்டி காட்டில் விட்ட கதையாகிவிடும். அந்த குடும்பத்தை வழி நடத்தி செல்வதற்கு ஆள் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த பகுதியை நம்ம பாதுகாப்பாக கவனமாக அமைக்கணும். அப்போ ஒரு வீட்டை அமைக்கும் பொழுது
மேற்கு பக்கத்தில் காலி இடங்கள் குறைவாகவும் கிழக்கு பக்கத்தில் காலி இடத்தை அதிகமாகவும் விட்டு வீட்டை அமைக்கணும். நீங்கள் மேற்கு அதிகமாக விட்டு கிழக்கை ஏற்றிட்டிங்கன்னா தப்பாயிடும். சமீபமாக கள்ளக்குறிச்சி போயிருந்தோம். அந்த பையனுடைய ஜாதகத்தில் சூரியன் ராகு சேர்க்கை, பையனுடைய ஜாதகத்தில் அந்த குடும்ப தலைவன் வந்திருந்தார். நீங்கள் தொழில் பிரச்சனை காரணமாக வந்திருக்கிறீங்க, உங்கள் இடத்தோட அமைப்பில் ஃபால்ட் இருக்குதுன்னு. இல்லைங்க, நான் 2-3 வாஸ்துக்காரங்களை கூப்பிட்டு நீல அகலம் குழிக்கணக்கு எல்லாம் கரெக்டாக வச்சு தெளிவாக வச்சு நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் தொழில் மட்டும் முடக்கமாகிட்டே இருக்குது, என்னால் வளரவே முடியல. பையனுக்கு அடுத்து வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, பையனுடைய திருமணத்துக்கு பெண்ணு அமைய மாட்டேங்குதுன்னாரு. நான் உங்கள் இடத்துல ஃபால்ட்டுங்க, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் வாங்க சார் அப்படின்னாரு. நேராக பண்ணேன். நான் இங்கேயே சொல்லிட்டேன், உங்கள் வீடு கிழக்க ஒட்டி கட்டிட்டீங்க, அந்த மேற்க காலி இடம் அப்படின்னு சொன்னேன். அதேமாரி 100 அடி நீளம், மேற்க 50 அடி காலி இடம் விட்டுட்டாங்க. கிழக்க 50 அடியில் வீடு கடை எல்லாமே பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சா? இப்போ இவரால் தொழிலில் வளர முடியுமா? பையனுக்கு தொழில் கிடைக்குமா? மேரேஜ் நடக்குமா? அப்படின்னா எல்லாத்துலேயுமே தடை, போராட்டம். அதுக்கு மாற்று வழி சொன்னேன், மேற்க முழுசும் கட்டிடுங்க, இவ்வளோ காசு இல்லைன்னாங்க. எதையாவது பண்ணி ஏதோ ஒரு மாற்று வழியை பண்ணி ஒரு செட்டு மாதிரி சிம்பிளாக கூட போட்டு அந்த இடத்த பயன்பாட்டு கொண்டுட்டு வந்துடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி என்ன பண்ணார், ஒரு லோன் பேங்க்கில் போய் கேட்டார், லோன் கொடுத்தாங்க. கரெக்டாக நீட்டாக பிளான் பண்ணி மேற்கு ஃபுல்லாக பயன்பாட்டு கொண்டுட்டு வந்துட்டார். பையனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உத்தியோகம் கிடச்சிருச்சு, இவருடைய தொழிலில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டார். அப்போ சொன்னார், இது சின்ன விஷயமா எனக்கு தெரிஞ்சுதுங்க சார், ஆனால் இதை பண்ணனதுக்கு பிற்பாடு எனக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். அப்போ அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி அமையும். அப்போ இவங்கெல்லாம் கவனமாக தங்களுடைய இடத்த அமைச்சிக்கிட்டா விதியை மதியால் வெல்லலாம். அது இறைவனை வழிபாடு பண்ணி தான், இறைவன் வழி கொடுத்தா தான் மாற்ற முடியும். நம்மளே போய் வழினா ஒருத்தரை பார்த்து ஏங்க உங்களை மாற்றி நான் பெரிய ஆளாக ஆக்கிடுறோன்னா முடியுமானா முடியாது. அந்த இறைவன் அவங்களுக்கு வழி கொடுத்தா நம்ம போய் மாற்றலாம். அப்போ யார் நம்மை தேடி வராங்களோ அவங்களுக்கு இறைவன் வழி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அவங்களுக்கு போய் நம்ம மாற்றம் பண்ணி கொடுத்தா அவங்க பெரிய அளவில் வளர்ச்சி அடைவாங்க. நம்மளாக போய் வழினா, இப்போ ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், போயிட்டு நான் உங்களுக்கு இதை மாற்றி தரேன் அதை மாற்றி தரேன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நமக்கு தெரிஞ்சால் கூட எதுவுமே சொல்லாமல் வந்துடணும். ஏன்னா அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம்னா ஐயோ இது தப்பு தப்புன்னு மனசை அந்த எண்ணமே அவங்களுக்கு தவறான விளைவுகளை ஏற்படுத்திட்டோம். அதனால் எக்காரணத்தை கொண்டோம் நம்ம வழினா போய் அந்த இடத்துல உள்ள ஃபால்ட்டை எதையுமே நம்ம சொல்லக்கூடாது. பிரபஞ்சம் எப்பப்போ யாருக்கு என்ன கொடுக்கணுன்னு இருக்கோ அப்பப்போ தான் அதை கொடுக்கும். அடுத்தது சந்திரன். இந்த சந்திரனோட ராகு கேது இணைஞ்சிருச்சுன்னா தென்கிழக்கு பகுதி அல்லது வடமேற்கு பகுதி, இந்த 2 பகுதியிலையுமே பாதிப்பு ஏற்படும். சந்திரனோட ராகு கேது சேர்ந்துட்டா எந்த பகுதி பாதிக்கும்? தென்கிழக்கு, வடமேற்கு, இந்த 2 பகுதியுமே பாதிக்கும். அப்போ இவங்க வீட்டில் இந்த பாதிப்பு இருந்ததுன்னா என்ன பண்ணும்? கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை இல்லாமல் கோர்ட்டு ஸ்டேஷன் பிரச்சனைகளை கொடுக்கும். வம்பு வழக்கு கோர்ட்டு ஸ்டேஷன் ஒன்று கணவன் மனைவிக்குள்ளார கொடுக்கும், இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து தோட்டத்துக்காரங்க இவங்களோட வம்பு வழக்கு கோர்ட்டு ஸ்டேஷனை பிரிச்சுட்டு கொடுக்கும். அல்லது இவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க லவ் மேரேஜ் பண்ணவங்களாக இருப்பாங்க. சந்திரனோட ராகு கேது சேர்ந்த எந்த ஜாதகமாக இருந்தாலும் பாருங்கள், அவங்க ஃபேமிலியில் அம்மா கூட பிறந்தவங்களில் கட்டாயம் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதே இது அடுத்த ஜெனரேஷனில் தொடரும். இவங்க பிள்ளைங்களும் அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. அப்போ இந்த பகுதி வடமேற்கு பகுதி பாதிச்சிருச்சுன்னா கோர்ட்டு ஸ்டேஷன் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும். ஒருத்தருக்கு மிகப்பெரிய கோர்ட்டு பிரச்சனை 15-17 வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்தது. அவங்களுடைய வீட்டோட அமைப்பில் பார்த்தேன், அவருடைய ஜாதகத்தில் பார்த்தேன், சந்திரன் ராகு சேர்க்கை. அப்போ அவங்க குடும்பத்தில் பிரச்சனை, கேஸு 15-17 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. அவங்க வீட்டை போய் சரி பண்ணி கொடுத்தேன், அந்த வடமேற்கு பகுதியை சரி பண்ணி கொடுத்தேன். கோர்ட்டு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. பைசல் மூலம் 2 பேரும் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரே பெண் குழந்தை. அந்த பெண்ணுக்கு இப்போ ஆடம்பரமாக இப்போ பிரம்மாண்டமாக கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. எத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்தாங்க?
17 வருஷம் பிரிந்து இருந்தவங்களுக்கு அந்த இடத்த அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்த உடனே அந்த ஒற்றுமை வந்து விட்டது. அப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ளார இந்த ஒற்றுமை நமக்கு வரணுன்னா இந்த வடமேற்கு பகுதி கரெக்டாக இருக்கணும். வடமேற்கு பகுதி காற்றுக்குரிய பகுதி. வாயால் கடுறது, பேசியே குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சின் மூலம் தகராறு வந்து அந்த பிரச்சனையை கொடுக்க பார்க்கும். அப்போ அவங்க அந்த வடமேற்கு பகுதியை கவனமாக அமைச்சிக்கணும். இப்போ ஒருத்தன் போனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மனைவியை கூட்டிகிட்டு வரதுக்காக, அப்போ மனைவி கூட்டிகிட்டு வர்றது மனம் இறுக்கமாக வந்துக்கிட்டு இருக்கிறான். மனைவி கேட்குறாங்க, ஏங்க அங்கே பாருங்கள், அவங்கள பாருங்கள், கணவன் மனைவி எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்குறாங்க, நீங்களும் தான் இருக்கிறீங்க, மூஞ்சை இப்படி உம்முன்னு வச்சுக்கிட்டே வரீங்க, கொஞ்சம் சிரிங்க, கொஞ்சம் சந்தோஷமாக பேசுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன் சொன்னா, அடே நீ புரியாமல் பேசாத, நான் உன்னைய வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவன் வீட்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்றி விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிவிட போகிறான், அவன் சந்தோஷமாக இருக்கிறான், நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா. அப்போ ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணுன்னாவே என்னது, இந்த வடமேற்கு பகுதி நல்லா இருக்கணும். நல்லா இருந்ததுன்னா நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். சரி, ரைட்டு. அடுத்தது செவ்வாய். செவ்வாயோட ராகு கேது சேர்ந்துட்டா. இந்த செவ்வாய்ங்கிறது தெற்கு பகுதி. அப்போ தெற்கு பகுதி பாதிச்சிடுச்சுன்னா பெண்களினுடைய வளர்ச்சி தடைபடும். அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களினுடைய வளர்ச்சி தடைபடும். சேமிப்பு நிற்காது. எவ்வளோ வருமானம் வந்தாலும் இவங்களால் சேமிப்பே பண்ண முடியாது. ஐயோ இவ்வளோ வந்தது அவ்வளோ வந்தது. ஒன்று கடலில் போய் இவங்கள லாக் பண்ணோம். செவ்வாய் ராகு சேர்ந்துட்டா ஒன்று தென்கிழக்கு பகுதி பாதிக்கும், இல்லைன்னா தென்மேற்கு பகுதி பாதிக்கும். தென்கிழக்கு பகுதி பாதிச்சதுன்னா வைத்திய செலவு, ஆப்ரேஷன், கடன், வைத்திய செலவு. தென்மேற்கு பகுதி பாதிச்சதுன்னா அந்த குடும்பத்தில் வாரிசுகளுக்கு திருமண தடை, சன்னியாசி யோகம், அந்த மாதிரி பாதிப்புகளை கொடுத்து அவங்களால வளர முடியாமல், சேமிப்பு இல்லாமல் அவங்களுடைய வளர்ச்சியை முழுசாக லாக் பண்ணோம். அப்போ ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து செவ்வாய் ராகு அவங்களுடைய தென்மேற்கு பகுதி பாதிச்சிருச்சு. அந்த குடும்பத்தில் அந்த பையனுக்கு மேரேஜ் ஆகலை. ஒரு மேரேஜை பேசி நின்று போச்சு, பத்திரிக்கையில் அடித்து நின்று போச்சு. காரணம் என்னன்னு பார்த்தா தென்மேற்கு பகுதி பாதிச்சிடுச்சு. அப்போ தென்மேற்கு பகுதி பாதிச்சதுன்னா அந்த பையனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்காது, ஒரு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற எண்ணமே வராது. அப்போ அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா அங்கே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்களான்னா பாதிப்பு வர செய்யும். அப்போ அவங்க கல்யாணம் பத்திரிக்கை அடித்து எல்லா மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து நின்று போச்சு. அப்புறம் அதை போய் சரி பண்ணதுக்கு பிற்பாடு, அந்த தென்மேற்கு பகுதியை சரி பண்ணதுக்கு பிற்பாடு அடுத்து ஒரு பொண்ணு வந்து அவங்களே வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி அடுத்து மிகப்பெரிய அளவில் கல்யாணத்தை பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க இப்போ. அப்போ இந்த தென்மேற்கு பகுதியில் பாதிப்பு, செவ்வாய் ராகு சேர்ந்து தென்மேற்கு பகுதி பாதிச்சதுன்னா குடும்பத்தை அமைக்க விடாமல் தடை பண்ணும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க பார்க்கும். அப்போ இந்த பகுதி எதுவும் பாதிக்கக்கூடாது. அப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னா 4 மூலைகளும், மூளை என்பது 2 திசைகள் இணையக்கூடிய பகுதி தான் மூளைன்னு சொல்லுவோம். அப்போ வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய பகுதி வடகிழக்கு, கிழக்கும் தெற்கும் இணையக்கூடிய பகுதி தென்கிழக்கு, தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய பகுதி தென்மேற்கு, வடக்கும் மேற்கும் இணையக்கூடிய பகுதி வடமேற்கு. அப்போ இந்த 4 மூலைகள் 90 டிகிரியில் கரெக்டாக அந்த வீட்டை அமைஞ்சிருச்சுன்னா அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வாங்க. இவங்க பேச்சை அவங்க கேட்பாங்க, அவங்க பேச்சை இவங்க கேட்பாங்க. குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்சை கேட்பாங்க, வாரிசுகள் ஒற்றுமையாக இருப்பாங்க, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ இங்கே அந்த மாதிரி 4 மூலைகள், இந்த பூமியினுடைய அமைப்பு 360 டிகிரி. அப்போ நம்மளுடைய வீடு 360 டிகிரியில் இருக்கணும். இந்த 360 டிகிரியில் எங்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் அங்கே பாதிப்பு ஏற்படும். அப்போ 4 மூலைகள் அமைப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தன் வந்து ஒரு மகான்கிட்ட கேட்குறாரு, ஐயா நீங்கள் சன்னியாசி ஆனதுக்கு பிற்பாடு உங்களுக்கு ஞானம் கிடைச்சதா, அல்லது ஞானம் கிடைத்ததுக்கு பிற்பாடு சன்னியாசி ஆனீங்களான்னு கேட்டேங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு ஞானம் வந்ததுக்கு பிற்பாடு தான் நான் சன்னியாசி ஆனேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவருக்கு கேட்குறாரு,
ஐயா எல்லாருமே சன்னியாசி ஆனத்துக்கு பிற்பாடு தான் ஞானம் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வித்தியாசமாக ஞானம் வந்ததுக்கு பிற்பாடு தான் சன்னியாசி ஆனன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, டே நான் ஞானம்னு சொன்னது என் பொண்டாட்டி பேர, நான் வந்து நீ நினைக்கிற ஞானத்தை இல்லை, என் பொண்டாட்டி ஞானம் வந்ததுக்கு பிற்பாடு தான் நான் சன்னியாசி ஆனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த தென்மேற்கு பகுதி பாய்ச்சதுன்னா அவர் என்ன ஆகிடுவார், குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு சன்னியாசியாக போயிடுவார். இந்த ஒரு சில ஜாதகத்தில் சன்னியாசி யோகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த சன்னியாசி யோகம் எப்போ வரும் அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இது 3மே கெட்டு போச்சுன்னு வச்சுங்க, அது சன்னியாசி யோகம். 2ஆம் இடங்கிறது என்னது? குடும்பம். 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா குடும்பம் இல்லை. 7ஆம் இடம் என்னது? துணைவர். அப்போ 7ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா துணை இல்லை. 8ஆம் இடங்கிறது என்னது? மாங்கல்யம். அப்போ 8ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா மாங்கல்யம் இல்லை. அப்போ இந்த 3மே கெட்டு போச்சு ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அது என்ன யோகம்? சன்னியாசி யோகம். ஒருத்தர் ஜாதகம் வந்தது, அந்த ஜாதகத்தில் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் 3மே கெட்டு போச்சு. இது என்ன சன்னியாசி யோகமானா? ஆமாங்க, இப்போ இது வரைக்கும் 47 வயசு ஆகிடுச்சு, இன்னும் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறோம், இன்னை வரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு. இன்னை வரைக்கும் கல்யாணம் ஆகலை. அப்போ திருமணம் தடை ஏற்படுறது இந்த 3 ஸ்தானம் தான் மெயினாக. நிறைய பேர் இன்றைக்கி நடைமுறையில், அந்த காலத்திலலாம் சின்ன வயசுலேயே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. 18 வயசு முடிஞ்சதுன்னா டக்கு டக்குன்னு கல்யாணத்தை பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வேலைக்கு போகணும், எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு. எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுது அவங்களால என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்ட காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ண முடியல. அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா, 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் 3 ஸ்தானமும் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அவங்களுக்கு அந்த 18 to 20 25க்குள்ளார கல்யாணம் நடந்துடும். இந்த 3 ஸ்தானத்தில் ஒரு ஸ்தானம் பலம் இழந்ததுன்னா அவங்களுக்கு 25க்கு முன்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, 25 to 30 நடக்கும். அப்போ 3 ஸ்தானமே பலம் இழந்துருச்சுன்னா 30 to 40 தான். ஒரு சில சமயத்தில் அவங்களுக்கு திசா புத்தி ஃபேவராக நடந்ததுன்னா கல்யாணம் நடந்துடும். திசா புத்தியும் அவங்களுக்கு சரியில்லைன்னா, இப்போ 7ஆம் இடம் 8ஆம் இடம் விரயத்தில் போய் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க, அங்கே விரயம் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு நடக்குமா? நடக்கவே நடக்காது. அப்போ அவங்களுக்கு திசா புத்தி சப்போர்ட் பண்ணால் அந்த 30 to 40 பண்ணிவிடுவாங்க, இல்லைன்னா அந்த தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதற்கு முறையாக அந்த காலத்தில் வழியாக சொன்ன ஒரு சில பரிகாரங்களை பண்ணி நம்ம அதுக்கு மாற்று வழி ஏற்படுத்தணும். அப்போ அவங்க இருக்கக்கூடிய இடத்தையும் சரி பண்ணணும், அவங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகளுக்கு பரிகாரம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணனா நிச்சயமாக ஒரு நிவர்த்தி உண்டு. அப்படி தான் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஐயா, ஒருத்தருக்கு பண்ணுறாரு, ஒரு பெண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா உங்களுடைய பொண்ணு அப்படின்னு வார்த்தையை விடுறாரு. உங்களுடைய பொண்ணுன்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு, நிப்பாட்டு, நான் சொல்கிறத நீ கேட்டுக்க, அப்புறமா நான் பேசுகிறேன் அப்படின்றார். கடன்னு சொன்னார், என் பொண்ணு ஐஏஎஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய கனவு இந்த மாதிரி, அவர்களுடைய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு ஈக்குவலான மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு இவ்வளோ சொத்து வேணும், இந்த மாதிரி சொந்த வீடு வேணும், பங்களா கார் பங்களா வேணும், அவங்களுக்கு இவ்வளவும் இருக்கணும், கணவன் வந்து சமைச்சு போடணும், இதெல்லாம் அப்படியே அடுக்கிட்டே போயிட்டுருக்கிறார். ஒரு பட்டியல், ஒரு 50 பக்கத்துக்கான பட்டியல் அப்படியே நீண்டுக்கிட்டே போயிட்டே இருக்குது. இவர் திரும்பவும் கூப்பிடுறாரு, ஐயா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, அப்புறமா நீங்கள் சொல்லுங்க. இல்லைன்ட்டு மறுபடியும் மீண்டும் அடுக்கிட்டே போகிறாரு. அவர் சொல்லி முடிச்சுட்டு கலைச்சிட்டாரு. அவரை சொல்லி முடிச்சுட்டு, இவ்வளவும் என் பொண்ணுக்கு எதிர்பார்ப்பு, இதுக்கு தகுந்த மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னாரு. ஐயா இல்லைங்கய்யா, நான் சென்னையில் ஆவடியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நான் பேசுகிறேன், உங்கள் பொண்ணு இங்கே வந்துருச்சு, ஒருத்தனோட அழைச்சிட்டு வந்து இங்கே தாலி கட்ட சொல்லி வந்துருச்சு, இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன், இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ அடிக்கி பொண்ணோட எதிர்பார்ப்புலாம் சொல்லிட்டீங்க, நீங்கள் உடனே கொஞ்சம் ஸ்டேஷன் வாங்க, உங்கள் பொண்ணு மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னார். அப்போ இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த வடமேற்கு பகுதி தான். இந்த சந்திரனோட ராகுக்கு இது சேரும் பொழுது இந்த வடமேற்கு பகுதி பாதிச்சிருச்சுன்னா என்ன ஆகிடும், இவங்க விருப்பத்துக்கு, சொந்த விருப்பத்துக்கு போய் திருமணத்தை பண்ணிக்குவாங்க. சரி ரைட்டு. அடுத்து இப்போ செவ்வாய் ராகு முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது புதன் ராகு.
அப்போ இந்த புதன் ராகு ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிருச்சுன்னா அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய புத்தி வளர்ச்சியில் பிரச்சனை இருக்கும், மனநிலை பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அந்த வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி பாதிச்சிருக்கும், அந்த வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி பாதிச்சிருக்கும். அப்போ அதை போய் சரி பண்ணனா, அதை போய் நம்ம சரி பண்ணனா அந்த பகுதி நமக்கு நிவர்த்தி கொடுக்கும். இல்லைன்னா அவங்க தத்து குழந்தை எடுப்பாங்க, தத்து குழந்தை எடுத்து வளர்ப்பாங்க, இல்லைன்னா டெஸ்ட் டியூப் பேபி, இதில் அந்த வீட்டுக்கு குழந்தை வரும். இல்லை நார்மல் பேபி வந்ததுன்னா இந்த மூளை வளர்ச்சியில் ஒரு சில சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், மன அமைதியில் பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்தது, ஒரு ஜாதகத்தில் புதன் ராகு சேர்க்கை, அவங்க வீட்டில் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி தடையாக இருந்தது. அவங்க வீட்டில் போய் பார்த்தா வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தது. வடகிழக்கு படிக்கட்டு எப்படி இருந்ததுன்னா இப்படி போயிட்டு இப்படி மடங்கி இருந்தது, அந்த வடகிழக்கையே வளைச்சி போட்டு படி இருந்தது. அப்போ ஒரு வீட்டில் வடகிழக்குக்கு படி வரலாமான்னா நிச்சயமாக வரக்கூடாது. அப்போ அந்த வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, படியை வடகிழக்கில் படியை போட்டது இல்லாமல் இந்த வடகிழக்கு பகுதியே வளைச்சி கட்டிட்டாங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய காந்த அலை இந்த வடகிழக்கில் வந்து தான் அந்த வீட்டினுடைய உள்பகுதிக்கு எல்லாமே போகும். நீங்கள் படியை வளைச்சி போட்டுட்டா உள்ளார பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உள்ளார போகிறதுக்கு வழி இல்லை. ரெண்டும் இருந்தால் தான் சமநிலைப்படும். அப்போ அங்கே உள்ளார போகிறதுக்கே வழி இல்லை அப்படின்ட்டா அங்கேயே லாக் ஆகிடுச்சு. அப்போ அங்கே அந்த பிரச்சனை உண்டு. முன்னே அவங்களுக்கு போய் படியை நீங்கள் எடுங்க, படியை வேறு இடத்துக்கு மாற்றி அமைங்க, உங்களுடைய குழந்தை நல்லா வளர்ச்சி அடையும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், பள்ளிக்கூடத்துக்கு போவான், அவனுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய திசை நல்லா இருந்தது. அப்போ இதிலேருந்து அவனுக்கு நிவர்த்தி ஆகணுங்கிற அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருந்தது. அதை சரி பண்ண உடனே இன்றைக்கி அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல வளர்ச்சியாகவும் இன்றைக்கி நல்ல நிலைமையில் அவங்க இருக்காங்க. அப்போ இந்த புதனோட ராகு சேர்ந்துட்டா இந்த வடகிழக்கு பகுதி பாதிக்கும். அடுத்தது சுக்கிரன், புதன், குருவோட ராகு கேதுக்கள் சேர்ந்துட்டா இவங்களுக்கும் இந்த வடக்கு பகுதியும் வடகிழக்குலையும் தான் பாதிப்பு வரும். குருவோட ராகு கேது சேர்ந்துட்டா வடகிழக்கு பகுதியில் பாதிப்பு வரும். அந்த வீடு என்ன பண்ணியிருப்பாங்க, தெற்க அதிகமாக காலி இடம் விட்டுருப்பாங்க, வடக்கில் வந்து சேர்த்து கட்டியிருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் சேமிப்பே நிற்க மாட்டேங்குது, இவங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் சேமிப்பு நிற்கவே இல்லை. ஏன்னா வடக்கு பகுதி வருமானத்தை கொடுக்கக்கூடிய பகுதி, குபேரனுடைய பகுதி, தெற்கு பகுதி யமதர்மராஜனுக்கு உரிய பகுதி, சேமிப்புக்குரிய பகுதி. அப்போ வடக்கு ஃபுல்லாக ஏற்றி கட்டி தெற்கு காலி இடங்கள் விட்டுட்டா பாதிப்புகள் ஏற்படுத்தும். அப்போ எக்காரணத்தை கொண்டும் குரு பாதிச்சதுன்னா அங்கே குழந்தை பாக்கியத்தில் தடை உண்டு, அங்கே டெஸ்ட் டியூப் பேபி வரும் அல்லது தத்து குழந்தைகள் உண்டு. அப்போ இந்த வடக்கு பகுதியும் வடகிழக்கு பகுதியும் சரி பண்ணால் குருவினுடைய பிரச்சனையிலேருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும், வாரிசுகள் தடை இல்லாமல் அந்த வீட்டுக்கு கிடைக்கும். அடுத்தது குருவுக்கு அடுத்தது சுக்கிரனோட ராகு சேர்ந்த அமைப்பு. சுக்கிரனோட ராகு சேர்ந்துட்டா தென்கிழக்கு பகுதி, ஒரு வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி கட்டாயிடும். ஒன்று எல் ஷேப்புக்கு போயிடும் அல்லது அந்த தென்கிழக்கு பகுதி வளர்ந்து இருக்கும், அவங்களுக்கு அமையக்கூடிய சொத்து தென்கிழக்கு வளர்ந்த இடமா மாறி போயிடும். அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் 2 தார அமைப்பு இருக்கும். ஒரு கட்டடத்துக்கு போய் பார்த்தேன், அவங்களுக்கு தென்கிழக்கு கட்டாய் இருந்தது, அந்த இடமே தென்கிழக்கு வளர்ச்சியாக இருந்தது. நீங்கள் 2 தாரமான்னு கேட்டேன், ஆமாம் முதல் தாரம் இல்லை, இப்போ 2ஆம் தாரத்தோடு தான் குடும்பம் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த வீட்டு பெண்மணிக்கு கர்ப்பப்பை யூட்ரஸ் பிரச்சனை இருந்ததா அப்படின்னா ஆமாம் யூட்ரஸ் எடுத்தாச்சு, கர்ப்பப்பை எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னொரு இடத்துல அதே ஃபால்ட்டு, அங்கே வந்து கடனில் மூழ்கிடுச்சு, அந்த வீடு கடனில் ஜப்தி ஆகிடுச்சு. அப்போ வீட்டை சுக்கிரனோட ராகு சேர்ந்துருச்சுன்னா ஆடம்பர செலவின் மூலம் உங்களுக்கு கடனை ஏற்படுத்தி கடனில் மூழ்கடிக்கும், இல்லைன்னா தார குற்றத்தை ஏற்படுத்தும், இல்லைன்னா பெண்களினுடைய உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ அவங்களுக்கு அந்த வீட்டை சரி பண்ணி கொடுத்தேன். அந்த தென்கிழக்கு கட்டாயம் இருந்தது, அதை 90 டிகிரிக்கு அந்த வீட்டை மாற்றி அமைச்சு கொடுத்தேன். இன்றைக்கி அவங்க பெரிய கடனில் ஜப்தி பண்ண வீட்டில் இருந்தவங்க அந்த கடனெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இன்றைக்கி பல கோடிகளுக்கு சொத்தை வாங்கிட்டாங்க. அப்போ அந்த அமைப்பு அவருக்கு அடுத்து வந்த திசை நல்லா இருந்தது. அப்போ கரெக்டாக நம்ம போய் மாற்றுறதுக்கும் அவங்களுக்கு அடுத்த திசை பலன் கொடுக்கறதுக்கும் நல்லா அற்புதமாக இருந்தது.
சூப்பராக அவங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. சரி, சுக்கிரனுக்கு அடுத்தது சனி. சனி ராகு கேதுவோட சேர்ந்தவங்க தொழிலில் இவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழிலில் இவங்க அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு பெரிய அளவில் போய் அகலக்கால வச்சு இவங்க மாட்டிக்குவாங்க. ரொம்ப எச்சரிக்கையாக தொழில் செய்யணும். யாருக்கெல்லாம் சனி கேது சனி ராகு சேர்க்கை பெற்றுள்ளதோ அவங்க கவனமாக செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு அமையக்கூடிய இடம் மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும். மிகப்பெரிய ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் மேற்கு பக்கத்தில் ஒரு கிணறு, அந்த கிணறு வந்து சரியான அமைப்பில் இல்லை. இதை சரி பண்ணாக்க நீங்கள் வளர்ச்சி அடையலான்னு சொன்னேன். ஆனால் அவங்களால அதை சரி பண்ண முடியல. அவங்களால கடைசி வரைக்கும் வளர்ச்சி அடையவே முடியல. அப்போ அவங்களுடைய தொழிலே அந்த காலேஜே மூடிட்டு அந்த இடத்துல யாருமே நடமாட்டம் இல்லாத அளவுக்கு அந்த கல்லூரியே போயிடுச்சு. காரணம் என்னன்னா மேற்கு பகுதி. அவருடைய ஜாதகத்தில் சனியோட ராகு சேர்ந்துருந்தது. அப்போ ராகு சேர்ந்ததுன்னா மேற்கு பகுதி பாதிக்கும். மேற்கு பகுதி பாதிச்சுன்னா அவங்க தொழில் பாதிக்கும். அப்போ அவங்க முன்னோர்கள்லாம் தொழில் செஞ்சு நஷ்டமடைஞ்சு சொத்துக்கள்லாம் விற்று அவங்க மீண்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் சனி ராகு சேர்ந்துருச்சுன்னா. அதே மாதிரி இப்போ 7 கிரகத்துக்கும் ராகு கேது சேர்க்கை சொல்லிட்டோம். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா என்ன பண்ணோம்? ராகு 4ல் இருந்தால் அவங்களுக்கு தென்மேற்கு பகுதி பாதிக்கும். அவங்க குடும்பத்தில் ஒரு தத்து குழந்தை கட்டாயம் இருக்கும். திருமணத்தில் தடை உண்டு. இல்லைன்னா அந்த வீட்டில் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏதேனும் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிடுவாங்க. தென்மேற்கு பகுதி கெட்டு போச்சுன்னா அந்த இதில் உள்ளவங்க போதைப் பொருளுக்கு ஏதேனும் அடிமையாகிடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு தீராத வியாதிகள் மூலம் சிரமங்களை ஏற்படுத்தும். அப்போ அவங்க அந்த தென்மேற்கை கரெக்டாக அமைச்சிக்கணும். அப்போ அவங்களுடைய வீட்டை சுற்றி காம்பவுண்டை போட்டுக்கணும். அப்போ அந்த தென்மேற்கினுடைய தாக்கம் வராமல் பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி 4ல் ராகு இருந்தது கேது இருந்ததுன்னா வடமேற்கு பகுதி பாதிக்கும். அவங்களுக்கு கோர்ட்டு ஸ்டேஷன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். வம்பு வழக்கு டென்ஷனான மனநிலை இருக்கும். அவங்களுக்கு பிபி சுகர் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதிலேருந்து அவங்க சரி பண்ணணுன்னா அந்த வடமேற்கு பகுதியை நிவர்த்தி கொடுத்துடணும். அப்போ நாம் இருக்கும் இடம் சரியாக அமைந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. அப்போ இந்த இடத்த நம்ம சரியாக அமைச்சிக்கலைன்னா அங்கே அதற்கு உள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தும். மேடம் பேசலாங்களா? நான் டைம் பாருங்கள், முடிச்சிடலாமா? ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வரத்துக்கு சரி. அப்போ நமக்கு இதுதான் ஜோதிடமும் வாஸ்துவும். இப்போ நம்ம வந்து ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் நம்ம தான் முதல்ல லிங்க் பண்ணி இந்த பலனை நம்ம கொடுத்தோம். நிறைய மீட்டிங்கில் நம்ம சொல்லியிருக்கிறோம், நிறைய யூடியூப் சேனலில் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் மிங்கிள் பண்ணி அப்போ இதை வந்து கவனமாக இருந்து அவங்க ஜாதக அமைப்பை அவங்க பார்த்து அவங்க ஜாதக அமைப்பில் அவங்களுடைய வீட்டோட அமைப்பில் எந்த இடம் ஃபால்ட்டுங்கிறத ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம். அதே மாதிரி இடத்த போய் பார்த்தோம்னாலும் அதே ஃபால்ட்டு அங்கே இருக்கும். அதை சரி பண்ணனா அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து கட்டாயம் வெளிவர முடியும். அப்போ மக்களாகிய நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து நம்மளுடைய வீட்டினுடைய அமைப்பை சரியாக அமைத்து கொண்டு அதில் உள்ள ஃபால்ட்டை சரி செய்து நம்ம வீட்டை வாஸ்துபடி நல்ல முறையில் அமைத்து கொண்டால் எல்லா வளமும் நலமும் பெற்று வளமாக பல்லாண்டு பல 100 ஆண்டுகள் வாழ முடியும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களும் இறைவன் அருளால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் ஸ்ரீ நந்தா துரைசாமி. ஃபோன் நம்பர் 9447333855. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். பெயர் ஸ்ரீ நந்தா துரைசாமி. நான் வந்து அகில இந்திய தொழில்முறை ஜோதிடர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக கடந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் மாநாடு நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இப்போ கூட சமீபத்தில் சென்ற 21ஆம் தேதி மாநாடு நடைபெற்றது சிறப்பாக. வந்து ஜோதிடத்துக்காக தொழில்முறை ஜோதிட ரகசியம் என்ற ஒரு புத்தகத்தையும் 10ஆம் பாவமும் உத்தியோக யோகமும் என்ற ஒரு புத்தகம், 2 புத்தகம் எழுதியிருக்கிறோம். அந்த புத்தகத்தை ஆரோமரா பிரசுரம் விஜயஹரி அவர்கள் தான் வெளியீடு செய்தார்கள். அந்த புத்தகம் கிட்டத்தட்ட
நம்ம ஜோதிட உலகில் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி எல்லா வகுப்பு நடத்தக்கூடிய அத்தனை பேராசிரியர்களும் அவங்க மாணவர்களுக்கு இதை வாங்கிக்கிங்க, உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும், பலன் சொல்கிறதில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணி அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இன்னும் மீண்டும் அடுத்து ஒரு 3 புத்தகம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒன்று வந்து 7ஆம் பாவமும் திருமண வாழ்க்கையும், இன்னொன்று வந்து 5ஆம் பாவமும் புத்திர பாக்கியமும், இன்னொன்று வந்து வாஸ்து, அப்போ பஞ்சபூத வாஸ்து. அப்போ 3 புத்தகம் எழுதிட்டு இருக்கிறோம். விரைவில் அது வெளிவருவதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு தேவை என்று கூறி மீண்டும் எனது பெயரையும் நம்பரையும் சொல்லி விடைபெறுகிறேன். எனது பெயர் ஸ்ரீ நந்தா துரைசாமி. ஃபோன் நம்பர் 9437373385. நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த திருப்பூர் சகோதரிகள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும், அவர்களுடைய சேவை மேன்மேலும் தொடர வேண்டும், இந்த ஜோதிடம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும், எல்லா மக்களும் அதன் மூலம் பலனடைய வேண்டும், தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கூறி மீண்டும் மனமாற பாராட்டி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிகள் சார். அதாவது வாஸ்தும் எப்படி அந்த கிரகங்கள் இணைவை வச்சு அந்த வாஸ்து வீட்டில் என்னென்ன பிரச்சனையை கொடுக்குது அழகாக சொன்னார். இது இன்னொன்று சொன்னார், அதாவது வாஸ்து நம்மளை கேட்டால் நம்ம சொல்லணும், இல்லாட்டி பேசாமல் நம்ம வந்துடணும். ஏன்னா நம்ம சொந்தக்கார வீட்டெல்லாம் போகிறோம், அந்த இடத்துல அந்த பாதிப்பெலாம் இருக்குது. இது என்னோடய அனுபவம்னே சொல்லலாம். தென்மேற்கு மூலையில் கொண்டு போய் பாத்ரூம் போட்டு வச்சுருக்காங்க. தென்மேற்கு மூலையில் வாசலை போட்டு வச்சுருக்காங்க, ஓப்பனாக இருக்குது. அப்போ நான் சொல்லிட்டேன், இந்த வீட்டு குடும்பத்தை கணவன் மனைவி அந்யோன்யம் அங்கே இருக்காது, அதனால் இந்த படியை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். அது வந்து குடியிருக்கிறாங்க, வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. சரி, அவங்க வீட்டுக்காரங்க தான் க்ளோஸ் பண்ண அவங்க கேட்கல, நீங்கள் பீரோவை தூக்கி அங்கேனாலும் வச்சு அதை ஒரு அடைவு பண்ணுங்கள், இந்த பாதையை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கே வடகிழக்கில் ஒரு ஓப்பன் இருக்குது, நீங்கள் சுற்றி போனால் கூட பரவாயில்ல, இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அவங்க மாற்றலை. ஆனால் அங்கே கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது இல்லை. அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஒரு 30 தான், ஆனால் என்ன பிரச்சனைனே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு 60 வயசு மனிதராட்டம் அந்த பையனோட உடல்நிலை மாறிடுச்சு. அங்கே ஒரு அந்யோன்யம் இல்லை, அங்கே கணவன் மனைவி ஒரு தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது இல்லை. அப்போ நம்ம சொல்லி அவங்க கேட்கல, அப்போ இன்னும் பிரபஞ்சம் அவங்களுக்கு வழி விடலை. இதில் இன்னொரு தப்பு என்ன சொல்லிட்டு செஞ்சுட்டாங்க, அந்த வீட்டுக்காரங்களையே அதே வீடு வடகிழக்கு ஓப்பனாக இருந்தால் தான் அடைச்சிட்டாங்க. அது எப்படி பாத்ரூம் கொண்டு போய் அங்கே போட்டுட்டு இப்போ என்ன பண்ணிச்சு, அந்த தென்மேற்கில் தான் இவங்களும் இப்போ அதே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி வேண்டாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் வாடகை வீட்டில் இருக்கீங்க, அந்த வீட்டை மாற்றிக்கோங்க. வாடகைக்கு நான் வீடாக இல்லை, வீடு இருக்கவங்களுக்கு ஒரு வீடு, இல்லாதவங்களுக்கு 100 வீடு, பல வீடுன்னே சொல்லலாம். அப்போ வீடை மாற்றிக்கோங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனைனால தீரும் அப்படின்னு நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். கேட்கல, அவங்களுக்கு என்ன பிரபஞ்சம் வழி விடலை அப்படிங்கிறது நல்ல ஒரு அனுபவமாக ஐயா சொன்னாங்க. மிக்க நன்றிகள் ஐயா. ஐயா அவர்களுக்கு நம்ம திருப்பூர் சகோதரி சார்பில் சின்ன ஒரு மரியாதை செய்யப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை சொல்லிக்கிறோம். போன வாரம் தான் நாங்கள் வந்து அவினாசி அந்த கருத்தரங்க, அதாவது அவருடைய மாநாட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஐயா ஒரு 7 நாள் தான் இருக்குது, உங்களை முன்னாடி கூப்பிட்றோன்னு நினச்சி நீங்கள் இது பண்ண வேண்டாம், வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கட்டாயம் வந்துடுறேம்மா அப்படின்னாரு. ஐயா அவர்களுக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் கூட தெரியாது, என்னுடைய பேரை போட்டு விட்டார், பட்டிமன்றத்தில் பேரை. பட்டிமன்றத்தில் மேலே வந்து வாசித்தாங்க, கவிதா சக்திவேல்னு வாசிக்கவும், அங்கேருந்த ஒரு ஜோதிடர் நண்பர் வந்து என்னை கூப்பிட்டு உங்கள் பேரை வாசிச்சுட்ருக்காங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வீட்டிலேருந்து அவசரமாக போய் அந்த பட்டிமன்றத்தில் நான் கலந்துக்கிட்டேன். லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்னை மேடை ஏற்றி உட்கார வச்சு என்னை பேச வச்சார். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி.
அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஐயா அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வாஸ்துவை பற்றி மிக அழகாக பேசியிருக்காங்க. நம்ம குருநாதர் ஐயாவும்ட்டையும் நாங்கள் வாஸ்து படிச்சிருக்கோம். அதுபோக வந்து சிவகாளீஸ்வரன் ஐயாவிட்டையும் நாங்கள் வாஸ்து படிச்சிருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு வாஸ்துல வந்து மிக தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு. கிரக சேர்க்கைகளோட அந்த வாஸ்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு மிக அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் இணைத்து மிங்கிள் பண்ணி எப்படி வந்து நம்ம அந்த இதை வந்து நம்ம தெரியணும் அப்படிங்கிறத வந்து மிக அழகாக சொல்லியிருக்காரு. ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.